தென்காசி வாக்கு எண்ணிக்கை மையத்தில் 93 சிசிடிவி கேமராக்களும் ஒருமித்து பழுதானது எப்படி என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தனது செய்தி அறிக்கையில் பதிவு செய்திருக்கிறார். மேலும் அவர் வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில், கடந்த 19ஆம் தேதி தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியில் உள்ள 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் வாக்குப்பதிவு நடைபெற்ற அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களும் சட்டமன்ற தொகுதி வாரியாக தென்காசி கொடிக்குறிஞ்சி யுஎஸ்பி கல்லூரியில் வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. வாக்கு எண்ணும் மையத்தில் மத்திய பாதுகாப்பு படை மற்றும் மாநில காவல்துறையின் 3 அடுக்கு பாதுகாப்பு வழங்கப்படுவதாக தென்காசி நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் அலுவலர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் வாக்கு எண்ணும் மையத்தில் வைக்கப்பட்டிருந்த 93 சிசிடிவி கேமராக்கள் அதாவது 30/4/2024 மாலை 3 மணி அளவில் இடி மின்னல் தாக்கி பழுதடைந்து விட்டதாக மாவட்ட ஆட்சியரின் அறிக்கை கூறுகிறது. அனைத்து வாக்கு எண்ணும் இயந்திரங்களும் ஒரே கல்லூரியில் வைக்கப்பட்டிருந்தாலும் 6 சட்டமன்ற தொகுதிக்குமான இயந்திரங்களும் வெவ்வேறு கட்டிடங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு இருக்கிற பொழுது பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய 93 சிசிடிவி கேமராக்கள் ஒரு சேர இடிமின்னல் தாக்கி பழுதடைந்து விட்டதாக கூறுவது நம்ப முடியாது இல்லை. மேலும் 3 மணிக்கு பழுதானதாக கூறப்பட்ட சிசிடிவி கேமராக்கள் 5 மணி நேரத்திற்கு பிறகு இரவு 8 மணி அளவில் தான் வேறு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் மையத்தில் பொருத்தப்பட்டுள்ள 93 கேமராக்களும் இடிமின்னலால் பழுதடைந்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அறிக்கை குறிப்பினும் அதில் பல்வேறு விதமான சந்தேகங்கள் எழுகிறது. இடைப்பட்ட 5 மணி நேரத்தில் என்னென்னவெல்லாம் தவறு நடந்திருக்கக்கூடும் என்று பல கேள்விகள் எழுகிறது. மக்கள் தீர்ப்பை முறைகேடாக மாற்றி அமைக்கும் திட்டத்தில் எவர் ஈடுபட்டாலும் அது கண்டிக்கத்தக்கது. ஏற்கனவே நீலகிரி மற்றும் ஈரோடு தொகுதிகளில் இதுபோன்ற சிசிடிவி கேமராக்கள் ஒரே நேரத்தில் பழுதடைந்ததாக வந்த செய்திகளை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு பெரிய முறைகேட்டிற்கான வெளிப்பாடாக இருக்குமோ என்ற மிகப்பெரிய சந்தேகம் எழுகிறது. எஞ்சியுள்ள நாட்களில் அடிக்கடி இடிமின்னல் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளதாலும் தேவையற்ற சந்தேகங்களை போக்கும் வகையில் இடி மின்னல் போன்ற பாதிப்புகளால் மின்சார தடை ஏற்பட்டாலும் கூட தொடர் மின்சாரம் கிடைக்கக்கூடிய வகையில் ஆன்லைன் யூபிஎஸ் மூலமாக அனைத்து சிசிடிவி கேமராக்களையும் இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாலை 3 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை 5 மணி நேரமும் தென்காசி நாடாளுமன்ற தொகுதி வாக்கு எண்ணும் மையத்தில் என்ன நடந்தது அல்லது வேறு ஏதேனும் முறைகேடு நடந்திருக்கிறதா என்பது குறித்து முழுமையாக அறிக்கை தாக்கல் செய்வதற்கு மத்திய தேர்தல் அதிகாரிகளும் மாநில தேர்தல் அதிகாரி திரு சத்யசாகு அவர்களும் உடனடியாக தென்காசி நாடாளுமன்ற தொகுதி வாக்கு எண்ணும் மையத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்து உண்மைத்தன்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தனது செய்தி அறிக்கையில் பதிவு செய்திருக்கிறார். நன்றி.